பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமாய் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க என் தேவன் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டுமாய் நம்மை காத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இரட்சகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் சங்கீதம் 112 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த மாதம் ஆண்டவராகிய இரட்சகர் இந்த வார்த்தையை கொடுத்தார், இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி. இது என்னங்க அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு இருளான பகுதி, பிசாசானவன் இருளான பகுதியை கொடுத்திருக்கான். சந்தோஷத்துல, சமாதானத்துல, சரீரத்துல, தொழில்ல, இப்படி அநேக காரியத்துல ஒரு இருள் அநேக நாட்களாய் சூழப்பட்டிருக்கிறது. ஆமென். வெளிச்சம் இல்லாதபடி, அதை காணாதபடிக்கு ஒரு இருள் ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் சொல்லுகிறார், இந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி. இந்த இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை, இந்த செய்தியை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். அவர் நல்லவர். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்ததாம். அவன் கைகளிலே கால்களிலே கட்டப்பட்டிருந்தது எல்லாம் தானாக விழுந்ததாம். ஒருவேளை கட்டப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆனால், அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆனால், இதோ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். கட்டப்பட்டதும் அடைக்கப்பட்டதும் உடைந்து சுக்குநூறாய் போகும்படி ஒரு வெளிச்சம் உதிக்கும். எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, 127 தேசத்தில் இருக்கிற யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய இருள் வந்தது. மற்றவர்களுக்கு வெளிச்சம் உண்டானது. இந்த இருள் எதை குறிக்கிறது? கண்ணீரின் இருள், வேதனையின் இருள், பாடுகளின் இருள், உபத்திரவத்தின் இருள், ஏக்கத்தின் இருள், வாழ்வதா சாவதா என்ற மரணத்தின் போராட்டத்தின் இருள் சூழ்ந்தது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஐயோ மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி காணப்படுகிறது, ஏன் என் குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் தொழில் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், இதோ ஒரு வெளிச்சம் உன் வாழ்க்கையில உதிக்கும், இதோ ஒரு வெளிச்சம் உன் வாழ்க்கையில உதிக்கும் என்பதை நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படுவதாக. இதனோடு கூட வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15 ஆசையா திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ திருமண நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவள் திருமணத்திற்காக வைத்திருந்த அந்த அடையாளமான காரியங்கள் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசையா பிள்ளைங்களை வளர்த்துறீங்க, ஆசையா பணம் சேர்த்து வைக்கிறீங்க, ஆசையா தொழில் செய்றீங்க, ஆசையா ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அது கைக்குடி வருகிற நேரத்தில் அது ஒரு இடி விழுகிறது. அதில் தலைமையில் ஒரு பெரிய பாறாங்கல் வைத்தது போல பிரச்சனை. இது நடக்குமா ஐயோ என்று கேள்விக்குறி வருகிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், எந்த இடத்துல அது தொலைந்து போய் ஸ்தம்பித்து போனாலோ அதே இடத்துல ஒரு வெளிச்சம் உதித்தது. இதோ உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற என் ஆண்டவராக இரட்சகர் நீதியின் சூரியனாய் உங்கள் வாழ்க்கையிலே உதிப்பார். இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.